உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த கால வேளையில கூட விசேஷமாய் ராஜா, இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தாவே, கர்த்தர் எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திடும். இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தடைகளை எடுத்து போடுவீராக. தேவ ஆவியானவர் விசேஷமா இந்த நாட்களில் கிரிகளை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் தாமே நீர் ஆளுகை செய்வீராக. தேவன் எங்களோடு கூட பேசுங்க. ஆராதனை வேலை கூட இடைபடுவீராக. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படைத்து அழைத்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பின் கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நிறுத்தப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நிறுத்தப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முற்றெடிதனில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முற்றெடிதனில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து மாறினில் அவரே பாதையின் ஒளியாய், காரில் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே பாதையின் ஒளியாய், என்னை நடத்தி
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், பிரிநெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், பிரிநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு ஒரு நாள் என்ன பண்ணாது, விலகாது. அதனால தான் நம்ம பாடணும், தேவ கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணார், நம்மளை நடத்தினார். இந்த மாதம் இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு, இது கடைசி வெள்ளிக்கிழமை. தேவன் இந்நாள் வரையில நம்மளை நடத்தினார். இப்போ அடுத்த வாரம் வரும்போது நம்ம 8வது மாதத்துல, அந்த புதிய மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமையில் கடந்து வரும். இந்த 7 மாதமும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், நடத்தி கொண்டு வந்துட்டாரு. இன்னும் ஜஸ்ட் என்ன இன்னும் ஒரு 6 நாள் 5 நாள் தான் இருக்கு. தேவன் இதுவரையில நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் உண்மை உள்ளவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அந்த பாடலை பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா,
தாங்கினே உம் சிறகாலை மூடி காத்திட்டே உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினே உம் சிறகாலை மூடி காத்திட்டே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாதே சொல்லுமா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலம் உம் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே சொல்லலாமா நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றீரே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஓ நன்றி இயேசுவே என்னாலும் இயேசு நன்றி நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே 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 ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஒரு நாளும் என்னை மறவா சொல்லலாமா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கரங்களை அசைத்து நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நன்றி இந்நாள் வரையில எங்களுக்கு நன்மை செய்தவரே உமக்கு நன்றி ஹல்லேலூயா நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்து
செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதத்தை காண 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 செய்யுமே. ஒரு அற்புதத்தை காண செய்யுமே, ஒரு அற்புதத்தை காண செய்யுமே. கரங்களை தட்டி தேவநாமத்தை நம்ம மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். சோத்திரம் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என் தேவனின் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற என் தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, ஆவியானவரே, விசேஷமா இந்த நாட்கள்ல கூட கர்த்தாவே எங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய கடமை ஊழியங்களை சபையில கர்த்தாவே இறங்கணும். தேவனுடைய அற்புதத்தை கர்த்தர் விசேஷமாய் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் காண செய்யும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோட துதிக்கிறோம். விசேஷமாய் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சபையில் நடக்கிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் விசேஷமாய் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவநீர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிற ராஜா. சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் கர்த்தருடைய மகிமை இறங்கணும். தேவ மகிமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் என் தேவன் பதிலை கர்த்தர் கட்டளிடும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, சபையில என் தேவ கரம் இறங்கட்டு. ஒரு அற்புத சுகத்தையும் விடுதலையும் விசேஷமாய் தகப்பனே ஆண்டவரே, இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் அதை பெற்றுக்கொள்ள ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்து ராஜா, உன் நாமத்தை தகப்பனே நீர் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதே போல விசேஷமாய் பரிமளம்மாவுடைய அங்க பெரிய மகனுக்காக கடந்த நாட்கள் நம்ம ஜெபிச்சது போல அவங்களுக்கு கர்த்தர் நல்ல அந்த முதுகு பகுதியில் இருக்கிற அந்த கட்டி அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிளட் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க, அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவ கரை இறங்கணும். அந்த சகோதரர் நல்ல விடுதலையை தானே. அந்த பிளட்டோடைய லெவல் வந்து கரெக்டாக டாக்டர் என்ன நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லபடியாக அந்த ஆப்ரேஷனும் முடிக்கணும். தேவ சுத்தமாக இருந்தால் நல்லா ஆப்ரேஷன் முடிக்கணும். இல்லை மருந்துனால இதை கரைக்கவும் கர்த்தர் அவர் உதவி செய்கிறேன். ஏன்னா முதுகு தான் அவங்க சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க, திரும்பி படுக்க கூட முடியல. எவ்வளோ நேரம் தான் அவங்க அப்படியே ஒரே சைடில் படுத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேவன் அந்த ஐயாக்களோ கர்த்தர் நல்ல விடுதலையை கர்த்தர் கட்டிடும்படிக்காக நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாய் கர்த்தாவே பரிமளம் கர்த்தா மூத்த மகனுக்காக ஜெபிக்கிற லோகனுக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தருடைய கரம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த தாயார் உமக்கென்று வந்து டெய்லி இந்த இடத்துல வந்து தானியல் ஜெபத்துல வந்து ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க ராஜா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவளை கனப்படுத்துவார் என்று சொன்னது போல அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கர்த்தாவே சகோதர லோகர்களை ஜெபிக்கிற தேவ கரம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்களை மருத்துவமனைக்கு சென்று கர்த்தாவே மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. கர்த்தருடைய கரை இறங்கணும். அந்த பிளட்டோட லெவல்லாம் கர்த்தாவே சரியா இருக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. டாக்டர் என்ன விரும்புகிறார்களோ, டாக்டர் என்ன நினைக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த அளவுக்கு அந்த பிளட் கர்த்தாவே இருக்க என் தேவன் கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, மறுபடியும் அதை செக் பண்ண முடியும், எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல என் தேவன் நீர் உதவி செய்தருளும்படிக்கா ஜெபிக்கிற அந்த சகோதரருக்கு நல்ல விடுதலையே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் கட்டளையிட்டு ராஜா
உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு சித்தமா இருந்த அந்த ஆபரேஷன் கர்த்தாவே தடையில்லாமல் நடக்கவும் கர்த்தரின் உதவி செய்யுங்க. இது நிமித்தம் அந்த குடும்பம் நம்பவும் விசுவாசிக்கவும் கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். அதை தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் சந்தித்து ராஜா ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தரையும் ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல HMS ஸ்கூல்ல ஒரு மிஸ் இருக்காங்க, கோமதி மிஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வயிற்று பகுதியில் சில பலவீனங்கள் இருக்குது. கர்த்தர் அவங்க நல்ல விடுதலை. இப்போ ஸ்கூலுக்கு அவங்க வரது கிடையாது. அங்கே இருக்க பாக்கியம்மா சொன்னாங்க அவங்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அவங்களுக்கும் சரியான அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கட்டி அது நிமித்தமாக அவங்களுக்கு சில பலவீனங்கள் காணப்படுது. கர்த்தர் அவங்களுக்கும் நல்ல விடுதலையை தேவன் தரும்படிக்க ஏன்னா ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஜபகிருபா உபவாச ஜபத்துல நம்ம சொல்லி ஜெபிக்கூடாது. ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த அவங்களுக்கு அந்த கோமதி மிஸ்ஸுக்கு நல்ல ஒரு விடுதலையை தரணும். அவர்களும் என்ன பண்ணணும், அற்புதத்தை கர்த்தர் செஞ்சு அவர்களும் தேவனை அறிந்து கொள்ளும். கர்த்தர் ஒரு பாயிண்டாவது கர்த்தர் என்ன பண்ணணும், நம்மளுடைய கிருபையை தரணும். அவங்களுக்கு நல்ல விடுதலை தரணும். அந்த வயிற்று பகுதியில் இருந்து கட்டி அது ரிமூவ் ஆகும். கர்த்தர் உதவி செய்ய. ஏன்னா சாப்பிட்டா அந்த வாமிட்டிங் வருதான். தேவனுடைய பலன் அவங்களுக்குள்ள விசேஷமா இறங்கும்படிக்கா நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற சகோதரி கர்த்தாவே கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் இந்த நாட்களை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களிடத்துல ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவரே தேவ கரம் இறங்கணும் கர்த்தாவே. ஆண்டவருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. விசேஷமாய் அவருடைய பலவீனத்தை பார்த்து நாங்கள் சபிக்கிற கர்த்தாவே. கர்த்தருடைய வல்லம் அதுல இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் ராஜா. இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் தகப்பனே. எந்த பகுதியில பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தனை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போக ராஜா என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தினால ராஜா. என் தேவ பலன் அவர்களுக்குள்ள இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் நல்ல விடுதலையை கர்த்தர் கொடுங்க. தேவ பலன் அவர்களுக்குள்ள இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற கர்த்தாவே. என் நாமத்துல நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே உங்க நாமத்துல கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ராஜா. அந்த சகோதரிக்கு நல்ல விடுதலையை தேவ ஆவியானவர் தாமே நீர் கட்டளையிட்டு ராஜா ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அவருடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. அடுத்த முறை நாங்கள் கேள்விப்படும் போது விசாரிக்கும் பொழுது ஒரு மாற்றம் காணப்பட்டிருக்கிறது சொல்ல ராஜா கர்த்தரின் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க இந்த நேரத்துல உண்மை நம்பவும் உண்மை விசுவாசிக்கவும் தகப்பனே என் தேவ ஆவியானவர் உதவி செய்து ராஜா ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல சபையில அநேக பலவீனத்தோடு இருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள்ல பலப்படுத்தணும். இப்பொழுது நம்ம இங்க இந்த இடத்துல பலவீனத்தோடு இருந்தால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரம் நம்ம மேல விசேஷமாய் இந்த உபவாச ஜபத்துல இறங்கும்படிக்கா நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே உமக்கு நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறோமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமா இந்த உபவாச ஜபத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அவர்கள் என்னென்ன பலவீனத்தோட இப்போ அமர்ந்திருந்தால் கர்த்தர் விடுதலையே கர்த்தர் கொடுப்பீராக. தேவ பலன் அவளுக்குள்ள இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற ராஜா. டாக்டர்கள் எல்லா காரியத்தையும் சொல்லலாம் ஆண்டவரே. டாக்டர்களுக்கு மேலானவர் நீரா இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பரம வைத்தியரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்தியரா மருத்துவரா இருக்கிறீர் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலையை கர்த்தர் கட்டளிடுவீராக ராஜா. உச்சந்தளர்ந்த உள்ளங்கால் வரையும் தேவ பலன் இப்பொழுது இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் பலன் அடைவதாக கர்த்தாவே. தேவ பலத்தையும் சுகத்தையும் பிள்ளைகள் காண என் தேவ ஆவியினர் உதவி செய்து ராஜா ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதே போல சபை ஜனங்களுக்கா ஜெபிக்கிற பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலைகளை கர்த்தர் கட்டளிட்டு ராஜா ஒரு நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வசங்களை வைத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பாருங்க, வேதத்துல இந்த ஜெபம் பண்ணி அநேக பேருக்கு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம இந்த உபவாச ஜெபத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 காரியம் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இந்த ஜனங்கள் இந்த மக்கள் எப்படி ஜெபிச்சாங்க, இந்த ஜெபத்தை கேட்டு தேவன் எப்படி அற்புதம் செய்தார்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு பிறகு நாம் தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசியுங்கள் 1 சாமுவேல் 1 அதிகாரம். 1 சாமுவேல்
முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. வேதம் சொல்லுகிறது மறுபடியும் வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. வேதம் சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்களா? விண்ணப்பம் பண்ணினாள். இந்த அன்னாளை குறித்து நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். இந்த அன்னாளுக்கு ஒரு குழந்தையின் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு காரணத்தினால சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவங்களாக, சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்லாம் ஏன்னா இந்த குழந்தை இல்லையா என்ன பண்ணுறது கேட்குற வழக்கம் உண்மையாலுமே இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் அதிகமாக என்ன பண்ணுறது காணப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு இருக்குன்னா தயவு செய்து நம்ம யாரும் மற்றவங்களையும் ஹேட் பண்ணுறதுன்னா கஷ்டப்படுத்த கூடாது. அதனால் தயவு செய்து நான் சொல்லுகிறேன், தேவன் கொடுப்பார்னா அதெல்லாம் மறைக்கிற பொருளே கிடையாது. கர்த்தர் கொடுப்பார்னா ஏற்ற நேரத்தில் தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவார்? சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவு என்ன அப்படின்னு சொல்லி அன்னாள் எல்லாவற்றையும் அறிந்து தேவ சமூகத்துக்கு வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் கர்த்தரை தேடி. ஒருவேளை என் வாழ்க்கையில என்ன குறை என்பதை நாம் முதலாவது தேவ சமூகத்துல நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில குறைவு இருக்கு, அந்த குறைவை நான் நிறைவு செய்கிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அந்த குறைவை நிறைவு செய்வதற்கு சில தடைகள் காணப்படும் போது நம்ம மனுஷன் தானே, ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணால போல ஒருவேளை நம்ம இருப்போம்னா முதலாவது தெய்வ சபைக்கு நம்ம வருவோமா அப்படின்னு சொல்றதை விட முதலாவது எந்த மருத்துவர் இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம விசாரிப்போம். ஆனால் அன்னாள் தெய்வ சமூகத்தில் அவள் காத்திருந்து செபித்தாள். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை சில காரியங்கள் சில தேவைகள் என் வாழ்க்கையில் இருக்கு, அது எல்லாமே தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அன்னாளின் ஜெபத்திற்கு தேவன் எப்படி பதில் தந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போ அன்னாள் ஜெபித்தார், அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. நம்ம கூட நம்மளோட பிள்ளைகளுக்காக பொருத்தனையோடு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் அதிகாலையில் இருந்து என் பிள்ளைகளுக்காக என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தினந்தோறும் என்ன பண்றேன்? சபைக்கு வருகிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு பொருத்தனை நமக்கு அவசியம். அன்பு தெய்வ ஜனமே, உலகத்துல வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அநேகர் ஐடியில் வேலை செய்வாங்க, தொழிற்சாலையில் வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். என்ன கமிட்மெண்ட்னா, இந்த ப்ராஜெக்டை எத்தனை மாதத்துக்குள்ளே முடிக்கணும். அதே போல் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ பொருளை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும்னு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அப்போது ஒரு உலகத்தானே இதை நிர்ணயிக்கும் போது அப்போ தேவன் நம்மக்கிட்ட என்னங்க எதிர்பார்க்குறோம்? நம்மக்கிட்ட காசு பணத்தை தேவன் எதிர்பார்க்கல. தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் இடத்துல ஆண்டவரே சொல்றாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாது. அப்போ தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, என் பிள்ளை என்னிடத்துல ஜெபிக்க மாட்டாங்களா என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சில குறைவுகள் இருக்குதா, அந்த குறைவுகள் ஏன் வந்தது என்பதை முதலாவது நாம் சரி செய்ய வேண்டும். நாம் சரி செய்வோம் என்று சொன்னால் அதை எப்படி நாம் சரி செய்ய போகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில்
பாவம் செஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கோயில்கள்ல பலியிடுவார்கள். வேதத்திலேயே ஆசரிப்பு கூடாரத்துல என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினாங்க. ஏன்னா பாவ நிவாரண பலி. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் எங்க அறைஞ்சாரு? சிலுவையில் அறைஞ்சார். பாருங்க, பிதாவின் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்து நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து பிசாசை ஜெயித்து இன்றைக்கு பிதாவின் வரது பாரிசத்திலே நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னமும் என் வாழ்க்கையில ஏன் குறைன்னா, ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில காணப்படுகிறது. அதை தேவன் எடுத்து போடும்படியாய் தான் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆரம்ப நாட்களில நான் தேவனை நேசித்தேன், எப்படிலாம் நான் தேவனை ஆராதித்தேன். இன்றைக்கு நான் ஒழுங்காக சபைக்கு வருகிறேனா? நான் கர்த்தரை ஒழுங்காக ஆராதிக்கிறேனா? நான் முதலாவது தேவனுக்கு நான் நேரத்தை ஒதுக்குகிறேனா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். அன்பு தெய்வ சனமே, அன்னாள் தெய்வ சமூகத்துல வந்து அவர் ஒரு பொருத்தனை பண்ணி என்ன பண்றார்? ஜெபிக்கிறாள். அந்த பொருத்தனையின் ஜெபத்தை தேவன் கேட்டு என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது பாருங்க, வேதம் சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஏலி அவர்கள் பார்த்து சொல்றாங்க, அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, நீ சமாதானத்தோடு போ, உன் ஜபத்தின்படியே உன் விண்ணப்பத்தின்படியே தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு ஒருவேளை நம்ம எந்த நிலையிலிருந்து நம்ம வந்திருந்தாலும் இன்றைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி நீங்கள் போகும்போது தேவன் உங்கள் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்னாளுக்கு குழந்தையின் தேவை இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய பொருளாதாரங்கள் குறைபட்டு இருக்கிறதா, வேலைகள் தடைப்பட்டு இருக்கிறதா, வருமானம் எனக்கு சரியாக இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இன்றைக்கு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாய் ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுவீராக. நீ விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபைய தாங்க. ஒரு சில நேரத்துல குறைவுகள் வருகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்ம கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் செய்கிற தவறு நிமித்தமாய் சில போராட்டங்களை நான் சந்தித்திருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு அதெல்லாம் விட்டுட்டு முதலாவது நான் உம்மை தேடி வர எனக்கு உதவி செய்வீராக. தேவ சமூகத்துல அன்னாள் செபிக்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க வேண்டும். சமுதாயத்துல எல்லாரும் என்ன பாருங்க, என்னை ஒதுக்குகிறார்கள், என்னை வெறுக்கிற மாதிரி பேசுறாங்க. காரணம் என்னன்னா, அவருக்கு ஒரு தேவை இருந்தது, குழந்தை என்கிற தேவை இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே உங்களை ஒதுக்கலாம், சமுதாயத்திலே ஒருவேளை நம்ம தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம். வேலை செய்யும் பொழுது அந்த வேலை ஸ்தலத்துல நான் உண்மையாதான் வேலை செஞ்சேன், இன்றைக்கு சில போராட்டங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதுன்னு சொல்வீங்கன்னா, இன்றைக்கு அன்னாளை போல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவமான காரியங்கள் இருந்தா அதை எடுத்து போட்டு நான் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நான் உண்மையாய் செய்கிறவர்களாய் என்னை மாற்றுவீராக. என் சரீரத்திலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். எந்த நிலையிலேயும் ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த நிலையிலே ஆண்டவரை நாங்கள் விலகி போகாதபடிக்கு, ஆண்டவரே, அந்த இடத்துல அவர்கள் ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆண்டவரே அன்னாளை நிலைத்தால் சில நாட்கள் சென்ற பின்பு அவர்களுக்கு ஒரு குமாரனை நீ தந்தீர் என்று சொல்லி அவர்களுக்கு சாமுவேல் என்று சொல்லி பெயரிட்டது போல ஆண்டவரே, தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே அந்த அன்னாள் ஜெபித்த உடனே ஜபத்தை கேட்டு தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அன்னாளின் கண்ணீருக்கு பதில் தந்து அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்த தெய்வமே, இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறுவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்திலே இறங்குவதாக, ஒவ்வொருடைய சரீரத்திலே இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யும்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக
வாசியுங்கள். ஏசாயா 38ஆம் அதிகாரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, நீ வியாதிப்பட்டு மரணம் வியாதிப்பட்டு இருக்கிற. இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதினா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அதனால நீ பிழைக்க மாட்டீங்க. அதனால நீ என்ன பண்ணு, ஒரு ராஜ்யபாரம், உன் வீட்டு காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து. அடுத்து அவர் என்ன சொல்றனா, அடுத்து இதை பார்க்கறதுக்கு ஒரு நபரை ஏற்படுத்துன்னு சொல்லி வெளிப்படையாய் தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசிவிட்டார். ஆனாலும் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு மருத்துவர்கள் நம்முடைய சரீரத்தை பார்த்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க சொல்றது ஓகே இருக்கட்டும். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கடல் கொந்தளிப்பை வார்த்தையினாலே அதட்டினார் என்று சொல்லி. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலாய். இயற்கையின் மேலே அதிகாரம் உள்ள தேவனை ஆராதிக்கிற நம்ம எந்த சோதனை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. எசேக்கியா அவன் அந்த ராஜா அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை கேட்டு அவன் பயப்படவில்லை. அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், இயேசு என் ஜெபத்துக்கு பதில் தருவார். என் தேவன் என் ஜெபத்திற்கு என்ன பண்ணுவாரு? பதில் தருவார். பாருங்க, அவர் உடனடியாக அவர் செபிக்க ஆரம்பிக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, அவர் எப்படி அழுகுறாருன்னா, சுவர்புறமாய் தம்முடைய முகத்தை பாருங்க. எந்த மனுஷன் அந்த அரண்மனையில எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆலோசகர் இருக்கலாம், ஆனா நேரம் இல்லை. உடனடியாக இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இவர் சொல்றது உண்மையா பொய்யா ஒரு 4 பேர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம், கேட்போம். ஆனா எசேக்கியா வந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்க்கதரிசி சொல்றது என்னைக்குமே உண்மையா நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கை நிமித்தமா அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கிறார்னா, பாருங்க, நான் உன்னையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்ன பண்ணும்? நினைத்தரணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கண்டிப்பா இதே போல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மன உத்தமமா தேவன் என்ன பண்ணிருப்போம்? ஆராதிச்சிருப்போம். உண்மைதானே? இன்னைக்கு ஆராதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாட்கள்ல உண்மையா தேவனை ஆராதிப்போம். பாருங்க, சர்ச்சை மூடி இருந்தா கூட எப்போ ஆராதனைன்னு பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? வந்து நின்றவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, எப்படியாவது நான் தேவன் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆனா இன்றைக்கு வருடங்கள் மாறினது, நேரங்கள் மாறினது. இன்னைக்கு ஜபம்னு சொன்னா கூட சர்ச்ல எங்க வர்றது கிடையாது. ஜபத்துக்கு சரியா வர்றது கிடையாது. வருகிறோம், ஆனா ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறோம். முடிந்த வரையில சகோதரிகள் கூட்டத்துக்கு வருகிறோம். ஆனால் பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீ ஆதி நாட்களிலே எப்படி உண்மையாய் தேவனை தேடினோமோ அதே போல இன்றைக்கு தேவன் நம்மை தேடும்படியாய் தேவன் அவர் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு சில நேரத்துல நம்முடைய உண்மையை பார்த்து நம்முடைய உத்தமத்தை பார்த்து பாருங்க, இங்க தேவ திட்டமே மாறுகிறது. அன்பு தேவ சனமே, பாருங்க, தேவன் சொல்லாம தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி என்று சொன்னால் மிகவும் புகழ்பெற்ற மனிதன். பாருங்க, நல்லா தீர்க்க தரிசனத்தை
கரெக்டாக பாருங்க, அவர் சொல்றது ஒன்றும் பாருங்க நிறைவேறாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்திலே பாருங்க அந்த வார்த்தையை தேவன் அப்படியே மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? நாம் உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், மன உத்தமமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்கு செய்வார், இன்றைக்கு இல்லைனாலும் தேவன் எனக்கு செய்வார், நாளைக்கு செய்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை எசேக்கியாவுக்கு இருந்தது நிமித்தமாய் மறுபடியும் தேவன் எசேக்கியாவின் ஜெபத்திற்கு என்ன பண்றாரு? பதில் கொடுத்து மறுபடியும் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் வருகிறார். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ போய் ம், எசேக்கியாவை நோக்கி, ம், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது ம். என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? பாருங்க, எசேக்கியாவின் ஜெபத்தை தேவன் கேட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, பாஸ்டர் அக்கா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எசேக்கியா போய் ஜெபிக்கல. அவர் உடனடியாக தெய்வ சமூகத்துல உடனடி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உடனடியா போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு தேவன் வாய்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். பாருங்க, உடனடியாக அதே தீர்க்கதரிசி வருகிறார், சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன அதே தேவன் தான் இப்ப சொல்றாரு, 15 வருஷம் உனக்கு தேவன் அதிகமாக கொடுக்கிறார், நீ 15 வருஷம் வாழு, ஒரு பலவீனமும் உன்னை அணுகாதுன்னு சொல்லி, அந்த மரணம் எல்லையில இருக்காதுன்னு சொல்லி தேவன் ஆணித்தனமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதற்கு கீழாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் சுகமாக தேவன் கிருபை தருகிறார். அதே போல அந்த தேசத்திற்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்கிற பார்க்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்கள் தைரியமா இருங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த எசேக்கியாவின் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார்னா, இன்னைக்கு என் சரீரத்துக்கு விரோதமா, என் குடும்பத்திற்கு விரோதமா, என் வேலைக்கு விரோதமா, ஒருவேளை நம்முடைய பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்துகிற எந்த பலவானா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியாவிற்கு உடனடி பதில் கிடைத்தது போல இன்னைக்கு ஒருவேளை நம்ம பதில் கிடைக்காதான்னு சொல்லி இன்னைக்கு வந்திருப்போம்னு சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை முடிச்சு விட்டு நம்ம போகும்போது தேவன் நமக்கு பதிலை தந்து கண்ணார கண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல செய்தி பார்க்க போறோம். பக்கத்துல கரவர்த்த சொல்லுங்க பார்ப்போம். நல்ல செய்தி என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்தீரே. எங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஆண்டவரே, இந்த நாங்கள் ஜெபத்திற்கு வந்த நோக்கம் ஒரு பதில் கிடைக்காதா, ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்காதா என்று சொல்லி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எசேக்கியா எப்படி தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் உண்மையாய் ஜெபித்தாரோ, யாரையும் பார்க்கலங்க. அந்த தீர்க்க தரிசனம் வந்தது, தேவன் பேசினார் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அர்ப்பணித்து ஜெபித்த உடனே தேவ திட்டம் மாறுகிறது. பாருங்க, அந்த 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 தீர்மானங்கள் மாறுகிறது. எந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தை வந்ததோ அதே தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பேசுகிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், இதோ 15 ஆண்டுகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் அதே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசினார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், கண்ணீரின் பாதையில வந்திருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லையே இந்த நாட்களிலே சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். உன் கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். இந்த ஜெபத்தை முடித்து விட்டு நீங்கள் போகும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்டு விட்டு நீங்கள் போகும் பொழுது, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு பதில் தந்த தேவன், அவருக்கு தேவன் 15 ஆண்டுகளை அதிகப்படுத்தின தேவன் இன்றைக்கு
இன்றைக்கு உன் பொருளாதாரத்தை கெடுக்கிற, உன்னுடைய சூழ்நிலையை கெடுக்கிற, உன்னுடைய நிம்மதியை கெடுக்கிற, உன்னுடைய பலவீனத்தை கெடுக்கிற, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை கெடுக்கிற எல்லா போராட்டங்களையும் தேவன் அவர் உடைத்தெறிய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சந்தரதா ரியாந்தரதலமா கரலவரவரவா. கர்த்தருடைய வல்லமை இதை செய்யும், கர்த்தருடைய வார்த்தை இதை செய்யும். எதையும் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், எதையும் பார்த்து உடைந்து போக வேண்டாம். அற்புதம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற கேட்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் பேசுகிறது வார்த்தை என்னவென்றால், ஜெபத்தை கேட்கிறவர் அவர் பதில் தந்து நம்மை தைரியமாய் நடத்தி போக வேண்டிய எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இது நம்ம பார்த்தது என்னன்னா ஜெபம்தான். அன்னாள் எப்படி ஜெபிச்சாங்க, எசேக்கியா எப்படி ஜெபிச்சாங்கன்னு பார்த்தோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே தேவ வார்த்தை கொடுக்கும்படியாக அருமையான சிஸ்டர் மேரி அவர்கள் சில நிமிடங்கள் நம்மோடு தேவ வார்த்தைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி கண்களை மூடி நம்ம செபிப்போம். கர்த்தாவே, எங்களோட கூட நீர் பேசுவீராக, என்னோட கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. கர்த்தாவே, ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை விசேஷமாய் நம்மளை நிரப்பி நடத்தும்படியாகவும், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள அது நிலைத்திருக்கும்படியாகும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆவியானவரே, நாங்கள் உண்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமா இந்த உபவாசி ஜெபத்துல கர்த்தாவே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, அடியாளோட கூட கர்த்தர் பேசுவீராக. அடியாளை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினால எங்களை நிரப்பி நடத்தி ராஜா, தேவ நாமத்தை விசேஷமாய் மகிமைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம், யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தின் தலைப்பு நிலைத்திருங்கள். என்னது? நிலைத்திருங்கள். யாருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க என்னில் நிலைத்திருங்க. எப்படி? என்னில் நிலைத்திருங்க, என்னோட கூட என்ன பண்ணுங்க நீங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மெய்யான திராட்சை செடி, நான் என்ன பண்றேன்? திராட்சை செடியா இருக்கிறேன், என் பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். அப்ப நாமளா யாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, நம்மளா யாரு? கொடியா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? கொடியா இருக்கிறோம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்க எல்லாம் பண்றீங்க? கொடிகளா இருக்கிறீங்க என்று வேதம் சொல்லுது. நம்ம நிலைத்திருந்தால், கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும்னா, நிலைத்து இருந்தால் கர்த்தர் நம்மளை எப்படியா நம்ம ஆசீர்வதிப்பார். என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு சில வசனங்களோட நம்ம என்ன பண்ண இன்னைக்கு நம்ம தியானிப்போம். கர்த்தர் விசேஷமா நம்மளோட கூட அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். இயேசு இல்லாத வாழ்க்கை காலியான வாழ்க்கை, ஜீரோ தான். அதே போலதான் இன்னைக்கு இயேசு என்ன பண்ண, நமக்கு செடியா இருக்கிற, திராட்சை செடியா இருக்கிற, நம்ம கொடியா அவருக்குள்ள நிலைத்திருந்தாதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண வைப்போம்? செழிப்பா இருக்கும். தேவன் நம்மளே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கும். நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் சொல்லிட்டு ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. வேதம் அழகா நம்மள சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பாங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா, மிகுந்த ஆசீர்வாதங்களை நமக்கு வரணும்னா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, கர்த்தருக்குள்ள நம்ம
நிலைத்திருக்கிறோம். நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? நாம இருக்கும் பொழுது தேவன் நம்மளை விசேஷமாய் கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5:22, 23 அந்த வசனத்துல அந்த வாசிங்க பார்க்கலாம். அந்த ஆவியின் கனி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. போதும் நம்ம வாசித்தவங்கள ஆவியின் கனிகளை. இந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கணும். அது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிறது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். கனி கொடுப்பதுனால அதான் நமக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறோம். அதுதான் ஒரு கனி கொடுக்கிறவங்க. நமக்கே நானே மட்டும் சந்தோஷமா இருக்கணும், நாம மட்டும் நல்லா இருக்கணும் இல்ல, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதா கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுது. நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்போம் என்றால் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ணுவோம்? நம்மளை அவர் மாற்றுகிற தேவனால் மிகுந்த கனிகளை கொடுப்போமா. முதலாவது, தேவன் ஒரு மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிற. நம்ம வாசிக்கலாம் யோவான் 15:2 நம்ம வாசிக்கலாம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறாரா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். தேவ சமூகத்துல கேட்கிறோம், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள் கிடையாது. என்னது? பரிசுத்தவான்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நீங்க சுத்திகரிங்க ஆண்டவர், உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவர் சொல்லிட்டு தேவ சமூகத்துல நம்ம கேட்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனை தேடி வருகிறோம். தேவனுக்கு வந்து நம்ம நிறைய காரியங்களை செய்யற ஊழியம் செய்ய நல்லதுதான். ஆனாலும் நம்ம சுய பரிசோதனை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருக்கிறேன்னா சொல்லிட்டு தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த யோவான் 15:2 ஆண்டவர் என்ன பண்றாரா? அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் அதை சுத்தம் பண்றாரா. அந்த செடி நம்மளுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டோம், ஒரு வயல்வெளியில நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா அதை அந்த விதையை போட்டுட்டு அப்படியே விட்டுருவோமா? அதை போய் நம்ம அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்போம். அதுல தேவையில்லாத களைகள் இருந்தா அதை கொஞ்சம் பிடுங்கும் போது கொஞ்சம் டேமேஜ் என்ன பண்ண மற்ற இதுங்களுக்கும் காணப்படும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சில தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத என்ன பண்றது பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சுபாவத்தை எடுக்கும் போது கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். என்ன பண்ணா வலிக்கதான் செய்யும். அதை பிடுங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வலியும் வேதனையும் இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்மள விட்டு கொடுக்கணும். தேவ சமூகத்துல நம்மள ஆண்டவரை பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றாரு தேவனே என்னை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள அது காணப்படும். நம்ம முதலாவது தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். விசுவாசிக்கிறீங்களா? மிகுந்த கனிகளை கூட மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்போம். மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி நம்ம சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ற நம்மளுக்கு அவர் தேவன், அவர் தருகிற தேவன். நம்ம நம்மள என்ன பண்ண தேவன் அவர் சுத்தம் செய்கிறாரா. நம்ம பரிசுத்தம் தேவன் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, சிந்தையை கர்த்தர் என்ன பண்ணுங்க, நீங்க கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்து, சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி தேவனிடத்துல கேட்கிறோம். ஏதோ நம்ம கர்த்தரோட வார்த்தையை கேட்கிறேன், நான் பரிசுத்தவா, நான் என்ன பண்ண, நான் செபிக்கிறேன், நான் பரிசுத்தவான்னு இல்லை, நம்ம கேட்கணும். ஏன்னா உலகம் போற போக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கிறது. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விசேஷமான வழியில கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும் என்றா தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தை கேட்க வேண்டும். சுத்தம், ஆண்டவரை நீர் என்னை சுத்தப்படுத்துங்க, ஆண்டவரை என்னை கிளை நறுக்கி என்ன பண்ணுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவருக்கு தேவ சமூகத்தை என்ன பண்ண நம்மள கேட்கணும். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம் என்றால் மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம கனி தரோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா, மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி நான் மற்றவங்களை இங்க சபைக்குள்ள நான் ஆயத்தப்படுத்துறேன்னா, இதுதான் கனிதர வாழ்க்கை. நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளே என்ன பண்ண நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம மட்டும் ஆசீர்வாதம் பெறுது மாத்திரம் கனி கொடுக்கிற வாழ்க்கை கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ண மற்றவர்களை இயேசுக்குள்ள நம்ம சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவது வாழ்க்கையா தேவனா பண்றாரு. அவர் விரும்புகிற தேவனா இருக்கிற நம்ம கனி மற்றவங்க கொடுக்குறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்க இயேசுவை பத்தி நம்ம சொல்றோமா? கிடையாது. நீங்க அதெல்லாம் குறைஞ்சிருக்குதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா
நான் பேசுறது, நான் கேட்கறது, நான் சொல்ற வார்த்தையை அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நான் சொல்ற எஸ்ன்ற வார்த்தை சொன்னா என்ன பண்றாங்க, கூட்டம் கூடி இருப்பாங்க, ஆனா இயேசுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த கூட்டம் தானா என்ன பண்ணிடும், அலைஞ்சிருச்சு. அதனால இயேசுவை பத்தி சொல்றதே என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம். இல்ல, ஆனா ஏதாவது ஒரு என்ன பண்ற இடத்துல நம்ம இயேசுவை பத்தி சொல்லும் போது ஒரு கனி கொடுக்கிற வாழ்வு, அதை தான் தேவன் என்ன பண்றாரு, அவர் விரும்புகிற தேவனா இருக்கணும். மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். எப்போ தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கலாம். இந்த இயேசுவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ண நம்மளை கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை அவர் மாற்றுகிற தேவன். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஆசீர்வாதம் வேணும்ல, எதுக்கு சபைக்கு வரோம்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான் தானே. ஆனா நம்ம என்ன சொல்லணும், நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். வேதத்துல நம்ம என்ன பண்ண, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். இதையும் கேட்கணும், ஆண்டவரா நான் உமக்குள்ள நிலைத்திருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்து அநேகர் என்ன பண்றாங்க, நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஜனங்கள் அநேகமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் உமக்குள்ள நிலைத்திருக்கணும், நான் உமக்குள்ள வேரூன்றி காணப்படுறேன். ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு வந்தாலும் நம்முடைய விசுவாசம் குறைஞ்சு போறது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமனால நம்ம இயேசுவை விட்டு இன்னைக்கு பின்வாங்கி போற ஒரு சூழ்நிலை காணப்படுது. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் உண்மையில நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை அவர் மாற்றுகிற தேவனை கேட்கணும். ஆண்டவர் நான் உமக்குள்ள என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். உங்க வருக என்ன பண்ணணும், உமக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை கண்களை மூடி செபிப்போமா. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. உமக்குள்ள நாங்க நிலைத்திருக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு நீ உதவி செய்தருளும்படிக்காக நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வேரூன்றி நிற்கணும் சொல்லாம ஆண்டவரே, நாங்கள் வேரூன்றி நிற்கணும் ஆண்டவரே, நான் வேரூன்றி நிற்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ள நான் நிலைத்திருக்க கர்த்தாவே. தேவன் எனக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக கர்த்தாவே. மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றுவீராக, நீரனை மாற்றுவீராக கர்த்தாவே. மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் கர்த்தாவே எங்களுக்குள்ள காணப்பட என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தருவீராக ராஜா. விசேஷமாய் நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க ராஜா, என் தேவ ஆவியனுக்கு உதவி செய்து ராஜா ராமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. முதலாவதாக நாம் பார்த்தோம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க கர்த்தருக்கு உதவி செய்ய. இரண்டாவது நம்ம வாசிக்கலாம், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கறதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் செய்வார். அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிற என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா. நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கேட்கறது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ற நமக்கு தருவா. நம்ம ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் விசேஷமா என்ன பண்ணார், அவர் பதில்களை கர்த்தர் அவர் கட்டளிடுகிற தேவனாக. யோவான் 1:1 வாசிக்கலாமா? யோவான் 1:1 வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 1:1. யோவான் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுவது. இந்த கர்த்தருடைய வார்த்தை அதுதான் தேவனாய் இருக்கு. வேதம் சொல்லுது அந்த வார்த்தை தான் தேவன். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் சபையில வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவன் விசேஷமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை அது நமக்குள்ள இருக்கும். வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த வேதத்தை என்ன பண்ணணும், நம்ம வாசிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தாவது எடுத்து என்ன பண்ணணும், வாசிச்சே ஆகணும். நான் ஸ்கூல் பக்கமே போனதே இல்லை, எனக்கு ஒரு வார்த்தையும் தெரியல. அந்த பைபிளை வச்சு என்ன பண்ண, ஆண்டவரே இதுல இருக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதற்காகவும் ஜெபிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், அந்த பைபிளை தூசி தட்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கிட்டு கரெக்டா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாண்டில் வச்ச பைபிள் அங்கேயே தான் இருக்கும். கரெக்டா தட்டி என்ன பண்ணோம்,
அதை தூசு தட்டினா கிளீன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துடும். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்து இருக்கும் பொழுதுதான் ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்து வந்தா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னா அந்த வார்த்தை என்ன பண்ணணும், நமக்குள்ள விசேஷமாய் நமக்குள்ள இருக்கணும். அந்த வேதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல நம்மலாம் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருங்க வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு பைபிள் வாங்குவாங்க. வாங்கும் போது அந்த பைபிள் புதுசா பைபிள் வாங்கும் போது எப்படி இருக்கும், பேப்பர்லாம் நல்லா ஒட்டி இருக்கும். அதே டிசம்பர் மாசமா என்ன பண்ண அந்த பைபிளை அதே பேப்பரை ஒட்டியே இருக்கும். ஏன் சொல்லுங்க, திறந்து பிரிச்சாதான் அது ஒட்டாம நல்லா என்ன பண்ண அழகா எடுக்க எடுக்க. இந்த பைபிளை பாஸ்டர் வசனம் சொல்லும் போது தேடுவாங்க பாருங்க, அதை அப்பதான் பிரிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். எதை என்ன பண்ணாது, ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிறது கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த பைபிள் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், வாசிக்க வாசிக்கிற கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் என்ன பண்ணணும், நம்மளே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறான். பலாதர் பாசமா சொல்லுவாங்க அடிக்கடிக்கு, இந்த வேதத்தை நான் டெய்லி எடுத்து புத்தகம் செய்வேன். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அநேக நாடுகளுக்கு என்ன பண்ணாங்களா, அவங்கள கர்த்தர் கொண்டு போன வேதத்தின் மேல அவங்க அடிக்கடிக்கு சபையில சொல்ற ஒரு விஷயம் தான், பைபிள் வாசிங்க, பைபிளை பத்தி என்ன பண்ணுங்க, இன்னும் நீங்க வாசிட்டே இருங்க. இந்த வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை தான் சொல்லுங்க, வேதம் நமக்குள்ள ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவையா இருக்குது. இந்த வார்த்தை கிடைக்காத, வேத வசனம் கிடைக்காத நாட்கள் வரும், பஞ்சக்காலம் வரும்னு சில வேதத்துல நம்ம உலகத்துல அநேக பஞ்சம்லாம் வந்திருக்கு. தண்ணி பஞ்சம் வந்திருக்கு, பொருளாதார பஞ்சம், அரிசி இல்ல, பருப்பு இல்ல, அது இல்ல, இதுல எவ்வளவு பஞ்சங்கள் வந்திருக்குது. வேதம் சரி, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்ச நாட்களும் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, என்னுடைய வார்த்தை என்ன பண்ண உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, நம்ம கேட்கிறதை கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிற அந்த வேதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க கர்த்தர் ஒரே வசனம் தான், ஆனா அந்த வார்த்தையை நம்ம டெய்லி நம்ம வாசிக்க வாசிக்க பாருங்களேன், கர்த்தர் புதுவிதமா கர்த்தர் நம்மளோட கூட பேசுவா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வித்தியாசமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம கூட பேசுவார். நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் பேசுகிறது. ஆனா நம்ம பாக்குறோம் இருக்கிற அதே வசனம் தான் இருக்குது, இதை நம்ம வாசிட்டே தானே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் விசேஷமா நம்ம என்ன பண்ணாரு, அவர் நம்ம கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். தான் நம்ம ஜெபம் முடிச்ச பிறகு ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ண, நம்ம கூட அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அப்ப வேதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த வேத வார்த்தை நமக்குள்ள விசேஷமா இருக்கும் பொழுது நம்ம கேட்கிறது எதுவோ அதை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் தருகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்னென்னலாம் ஜெபத்துல கேட்கிறோமோ அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்ண, நம்மளுக்கு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிற. நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிற. விசேஷமா இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேதத்தை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும், வாசிக்கும் போது கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற. ஜெபிப்போமா. ஆண்டவரே, வேதம் சொல்லுது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தாவே இந்த நாட்கள் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ள நிலைத்திருக்குவோம், உங்க வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் தகப்பனே. எங்களுக்கு நீ கிருபைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீ செய்வீராக கர்த்தாவே. கிருபைகளை கர்த்தர் நீ கட்டளையிட்டு கர்த்தாவே உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்க, உமக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்க தகப்பனே என் தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்து ராஜா நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனம் வாசிக்கலாம். 9-11. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். மூன்றாவதாக நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் கட்டளையிடுகிற தேவன். வேதம் 11ஆம் வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாக. கர்த்தருடைய சந்தோஷத்தையும்
சமாதானத்தையும் தேவன் என்ன பண்ண நமக்கு அளவில்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு அவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிற. எப்போ தெரியுமா? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். வெளியே இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வெளியே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து சீக்கிரத்துல வெளியே வர முடியாது. எங்கேயாவது போய் டாக்டர் போய் ஆலோசனை கேட்பாங்க, எனக்கு ரொம்ப என்ன பண்ணுது, எனக்கு மன சோர்வா இருக்குது, மன அழுத்தமா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வைக்கும் பொழுது நமக்குள்ள காணப்படுற மன அழுத்தமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அதான் நம்ம இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ணுவதற்கு அவர் நிறைவாய் தேவன் என்ன பண்ணுவார், அவர் கட்டளிடுகிற தேவனாகிறார். இயேசு இல்லைனாதான் அந்த இடத்துல பிரச்சனை வரும். இயேசு இல்லைனாதான் அந்த இடத்துல சமாதானம் குறைவு வரும். இயேசு இல்லைனா தான் அந்த இடத்துல நமக்கு சோர்வே வரும். யோசித்து பார்த்துக்கணும். ஒரு சில நேரத்துல நம்ம இயேசுவே சபைக்கு வரலைன்னா, தேவனை தேடலைன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா, நம்ம இருதயம் அப்படியே ஒரு என்ன பண்ண காலியா இருக்கும், ஏதோ ஒன்று இழந்துட்டா போல இருக்கும். ஆனா இயேசு நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவன் என்ன பண்ணுவாரு, அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நம்ம பிதாவுடைய அன்பினாலும் கர்த்தருடைய அன்புக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ள விசேஷமா என்ன பண்ணோம், அது தானாகவே வரும். மூணாவது நம்ம பார்த்தோம், நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தா தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தை நிறைவாய் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் கட்டளையிடுகிற தேவனாக. ஒன்றைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவதாக நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். மூணாவது, நம்முடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் அவர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறோம். ஆனா நம்ம கொடியா இருக்கிற, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாரா இருக்கிறோம்? கொடி தானா எல்லா வேலையும் செய்யுமா? கர்த்தருக்குள்ள அந்த செடிக்குள்ள அடங்கி இருக்கும் போதுதான். இப்படி அந்த செடிக்குள்ள வேதத்தை இப்ப நம்ம அந்த செடி என்ன பண்றோம்னா, திராட்சை செடி ஒரு நல்ல செடியா இருந்தாதான் அந்த கொடிக்கும் என்ன பண்ணோம், நல்லா போய் அந்த தண்ணிலாம் போய் நல்லா பசுமையா இருக்கும், அதுவும் நல்ல கனியை கொடுக்கும். அப்போ நம்முடைய தேவன் நல்ல தேவன் தானே. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவன். அவர் ரொம்ப நம்ம கேட்கறது எல்லாவற்றையும் அவருடைய அன்புனால கர்த்தர் நம்ம என்ன பண்ண, அவர் நிரப்புகிற தேவன். நம்ம கொடியா இருக்கிறோம், நம்மளால எதையும் செய்ய முடியாது. என்னது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்பா, எனக்கு எல்லாம் தெரியும்பா, எனக்கு அனுபவம் இருக்குதுப்பா, நான் நல்லா படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்ம எங்க இருக்கிறோம், அந்த செடியில, அதுல கொடியா இருக்கிறோம். அதனால செடி இல்லாம நம்மளுடைய கொடி ஒண்ணுமே செய்ய. அதுதான் அந்த வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுது. 5ஆம் வசனத்தை மறுபடியும் கொஞ்சம் வாசிங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வேதம் சொல்றது என்ன அல்லாமல் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு அவர் கட்டளையிடுகிற தேவன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 15:8 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா என்ன பண்ணுவாரா, மகிமைப்படுவார். நம்ம மூலமா பிதா என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவார். நம்ம கர்த்தரோட இயேசுவோட கூட இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம கொடியா இருக்கிறோம், அந்த செடியும் கொடி இருக்கும் பொழுது அதற்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போம். இது நிமித்தமாய் பிதா என்ன பண்ணுவாரு, அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த நாள் ஒரு எச்சரிப்பான வார்த்தையும் கூட இது. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் நம்மளே என்ன பண்ணுவோம், மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, மரம் சும்மாவே இருக்குதுப்பா, ஒரு கனியும் கொடுக்கல, வருஷ கணக்கா வச்சு பார்ப்பாங்க, ஒண்ணுமே இல்லைன்னா பண்ணிடுவாங்க, அந்த மரம் வெட்டிடுவாங்க. அது என்ன பண்ணுது, அந்த நிலத்துக்கும் அது பாழாதான் போவோம், இது ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க மனுஷங்க, அதை வெட்டி போடுறது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை, நீ எனக்கு கனி கொடுக்கலன்னா அது என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அதை அறுத்து போடுகிறார் என்று சொல்லுகிறாரு. நம்ம கனி கொடுக்கலாம், தேவ சமூகத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னை கனி கொடுக்கிறவளா என்னை என்ன பண்ணுங்க நீங்க மாற்றுங்க. ஏன்னா வேதம் ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையும் சொல்லுகிறது. கனி கொடுக்கலன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னா அந்த வாழ்க்கை
வேஸ்டா தான் இருக்கும். அது பிதாவே என்ன பண்றாரு, அதை எடுத்து போடுகிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வா. விசேஷமாய் பிதா நம் மூலமா என்ன பண்ணுவாராவ, மகிமைப்படுகிற தேவனா இருக்கிற. ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரே 3 விதமான காரியங்களை நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னது போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவுக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் கர்த்தரே நீர் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுகளுக்கு என் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிற. விசேஷமாய் கர்த்தாவே எங்கள் இருதயத்துல சந்தோஷத்தை கத்த நீ நிறைவாய் கர்த்தர் கட்டிடுகிற தேவனா இருக்கிற. ஆண்டவரே பிதா நீர் எங்கள் மூலமாய் கர்த்தாவே ஆண்டவரே நீ மகிமைப்படப்போற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே நீ திராட்சை செடியா இருக்கிறீர், நாங்கள் கொடிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிறா எங்களை மாற்றுங்க. உமக்குள்ள நிலைத்திருக்கணும். உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாள் நாங்கள் பரிசுத்த ஜீவியம் வாழ கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தி கர்த்தாவே உமக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கவும் ராஜா. என் தேவ ஆவியங்களுக்கு உதவி செய்து தகப்பனே உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒரு அன்பின் கரத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.